எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்ன விளாக் பார்க்க போறோம்னா, இது என்னோட ஹோம் டூர். அம்மா வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. சேனல புதுசா பார்க்குறவங்க சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் தஞ்சாவூருக்கு போனா வந்து பெரிய கோயிலு இதெல்லாம் சுத்தி காட்டுங்க. அப்புறம் உங்க வீட்ட சுத்தி இருக்கிற வயல்லாம் சுத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நெறைய சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டிருந்தீங்க YouTubeல. என்னால முடியல. உடம்பு வந்து சரியில்ல. போய் ஒரு நாள் தான் நல்லா இருந்தேன். மறுநாளே முடியாம ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம அங்க வந்து பனி பெய்யுது வந்து ஒரு 11 மணிக்கு மேல தான் வெயிலே வருது அங்க ஊர்ல. அதனால என்னால வீடியோஸ் எடுக்க முடியல. கண்டிப்பா நான் மே மாசம் லீவுக்கு போகும்போது, கண்டிப்பா அந்த வீடியோஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா பெரிய கோயிலு, நீங்க எந்தெந்த ஊரெல்லாம் கேட்டிருக்கீங்களோ, கண்டிப்பா நான் போயி உங்களுக்காக விளாக் எடுத்து போடுறேன். வீடு வந்து இது ரொம்ப பெரிய வீடெல்லாம் கிடையாது. ரொம்ப குட்டி வீடு. வந்து சின்னதா ஒரு ரூமு, ஒரு கிச்சனு, இப்ப அந்த காலத்துல திண்ணலாம் வச்சு வீடு கட்டுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு வீடு தான் அம்மா வீடு. இந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல இருக்கும். 15 வருஷம் மேல தான் இருக்கும். வந்து நாங்க பொறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து ஒரு ஓலை வீட்ல தான். கீத்து வீடு கூட கிடையாது. ஓலை வீடு. இந்த பனை ஓலை இருக்குல்ல, அந்த மாரி வீடுங்கள்ல தான் நாங்க பொறந்து வளர்ந்து ஒரு 6வது, 7வது படிக்கிற வரைக்கும் அந்த வீட்டுங்கள்ல தான் நாங்க இருந்திருக்கோம். நிமிர்ந்து கூட நிற்க முடியாது அந்த வீட்ல. அப்படிதான் நாங்க பொறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த மாரி தான். இந்த வீடு கட்டும்போது ரொம்பவே பெரிய சந்தோஷம். என்னமோ பெரிய மாளிகை கட்ட போற மாரி ஒரு சந்தோஷம். அப்ப அந்த வீட்லேருந்து இந்த வீட்டுக்கு மாறும்போது. வந்து இந்த மாரி வீடுங்கள்லாம் இப்ப அதிகபட்சம் எங்கேயுமே இருக்காது. கொஞ்சம் 1, 2 வீடு தான் ரொம்ப கஷ்டப்படுறவங்க வீடு தான் இருக்கும். நாங்களும் கஷ்டப்படுறவங்க தான். இப்போ வரைக்கும் பொறந்ததுலேருந்து நெறைய பேத்துக்கு வந்து வாழ்க்கையில வந்து என்ன மாற்றம் இருக்கும். ஏதாவது ஒரு இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்படுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்னுட்டு இருக்கோம். ஆனா நான் பொறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த 2024லனாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இந்த யூடியூப்ல ஏதாவது மானிட்டேஷன் அப்ளை ஆகி சக்ஸஸ் ஆகி சரி ஏதாவது கொஞ்சம் கஷ்டங்கள் வந்து சமாளிக்க கஷ்டம்னா கஷ்டம் அப்படியே தீர்ந்துராது. கஷ்டங்கள சமாளிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையும் முடிக்கலாம் அப்படிங்கிற மாரினாலும் இந்த 2024ல நடக்குதான்னு பார்ப்போம் அதிசயம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்தாச்சு. இங்க பாருங்க, இது வீட்டுக்கு வெளியில பக்கத்துல ஃபுல்லாவே ஆரேஸ்பெரி தோட்டம். சுத்தி செடி இப்படி தான் இருக்கும். வீடுங்க தள்ளி தள்ளி ஒன்று ஒன்று தான் இருக்கும். இதுதான் எங்களோட வீடு பாருங்க. சுற்றி வந்து அங்கங்கே ஒரு வீடு இருக்கணும். எல்லாமே பெரிய பெரிய வீடு தான் சுற்றி இருக்கும். நாங்கள் போனப்பெல்லாம் ஒரு வீடு கூட கிடையாது. இப்போ தான் 1, 2 வீடாக வந்துட்டுருக்கு பக்கம் பக்கம். மழை பெஞ்சதுனால வீட்டை சுற்றி ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க. இது ஃபுல்லாகவே ஆரேஸ்பெரி தோட்டம் தான். வாசல் கால் வச்சாலே தோட்டம் தான் பாருங்க. இது எங்கள் வீட்டு நாய் 2 படுத்து கிடக்கு. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இது வந்து இது பக்கத்தில் வாசல்லே துணியெல்லாம் காய போட்டுக்கிறது. வேலியில் காய போட்ட துணியெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கிழிஞ்சிருங்க இருக்காங்க. நாங்கள் வாசல்லே இது பண்ணி துணியெல்லாம் காய போட்டுக்குவோம். வில்லேஜ்னாலே இப்படி தான் இருக்கும். கிராமமும் இப்படி தான் இருக்கும். இது பாருங்கள், திண்ணை 2 திண்ணை. இது கோழி மடம். அந்த திண்ணையிலே கோழி மடம்லாம் வைப்பாங்கள்ல, கோழிங்க அடைக்கிறது அந்த மாதிரி. இப்போ கோழிகள்லாம் இல்லை, அதனால் அதை அடைச்சி வச்சுருக்கோம். எதுவும் பூச்சி எதுவும் போகக்கூடாதுங்கிறதுக்காக. இது 2 திண்ணை. இது வாசல். சின்ன வாசல் தான். ஓட்டு வீடு தான். வாசலுக்கு வீட்டுக்குள்ளே போய்க்கலாம் வாங்க. வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் ஹாலு, பெட்ரூமு எல்லாமே இந்த ஒரு ரூம் மட்டும்தான். படுக்கிறதுக்கு தனியாக, அப்புறம் உட்காந்து பேச சாப்பிட எல்லாம் தனித்தனியாலாம் கிடையாது. எல்லாமே இந்த ஒரு ரூமுக்குள்ளே தான் எங்களுக்கு வந்து அனைத்து பொருளுமே இதில் தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து இந்த பசங்களோட என் தம்பிங்களோட ட்ரெஸ்ஸு, அம்மாக்குள்ள சேலை எல்லாமே இந்த 4 ஸ்லாப்பில் வந்து நாங்கள் மடித்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா டிவி, அந்த சைடு இது வந்து நாங்கள் சாமி கும்பிட்றது. எங்கள் அத்தைக்கு ஒருத்தவங்களுக்கு சாமி வச்சு கும்பிடுவோம். அதுக்காக அது மேலே இருக்குது. கிறிஸ்மஸ் சாமி கும்பிட்டுட்டு மேலே தூக்கி வச்சுருக்கோம். இங்கிட்டு பார்த்திங்கன்னா டிவி, இந்த கதவுக்கு இந்த சைடு டிவி, அந்த சைடு ஃப்ரிட்ஜு. ஆனால் எல்லா பொருளும் வீட்டில் இருக்குது. முன்னாடி எந்த பொருளும் கிடையாது. இப்போ ஒன்று ஒன்றா எல்லா பொருளும் வாங்கி வச்சாச்சு. இதெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லா பொருளுமே வீட்டுக்கு வந்துச்சு. இது ஃப்ரிட்ஜு. இங்கேயும் கடைங்கள்லாம் பக்கத்தில் கிடையாது. ரொம்ப தூரம் தான் போகணும். அதனால் மாவு, பால் என்னென்ன தேவையோ எல்லாமே ஃப்ரிட்ஜில் கடைக்கு போகிற நேரம் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம். இது எங்களோட துணி. நாங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு.
ஊருக்கு கிளம்புறதுக்காக எல்லாமே எடுத்து நாங்கள் அதில் வச்சுருக்கோம். வாஷ் பண்ணி எல்லாம் மடித்து வச்சுருக்கேன். இது கட்டில் வந்து இதில் என் தம்பி படுத்துக்குவான். கீழே வந்து சின்ன தம்பி படுத்துக்குவான். எங்கள் அம்மா அங்கே ஒரு சைடில் இதில் படுத்துக்குவாங்க. நாங்கள் போனாலும் இந்த ரூமுக்குள்ளே தான் நாங்கள் எல்லாமே படுத்துக்குவோம். எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் 5 பேர் 6 பேர் போனாலும் நாங்கள் இந்த ரூமில் படுத்துக்குவோம். ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். எல்லோரும் பேசி சிரிச்சுட்டு ஒன்றா அந்த ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதெல்லாம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அடுத்து வந்து இது கிச்சனில் வந்து இங்கே பீரோல் வந்து ஒரு சைடு வச்சுருக்கோம். இது ஃபுல்லாகவே பாத்திரங்கள், வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே வந்து இதில் வச்சுருக்காங்க அம்மா. எல்லா பொருளுமே இருக்கும் வீட்டில். மேக்ஸிமம் எந்த பொருளும் இல்லாமலாம் இருக்காது. எல்லா பொருளுமே மேக்ஸிமம் அம்மா வாங்கி வச்சுருப்பாங்க. இது அம்மாவோட சேரீ தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மாவோட சேலை தான் ஃபுல்லாக இருக்கும். அதில் சின்ன ஜன்னல், மிக்சி, இது பின்னாடி டோரு. அடுத்து பாருங்கள் கிச்சனெல்லாம் சமையல் ரெடியாகி இருக்குது. காலை சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி இருக்குது. இங்கே தான் சாப்பிட்ணுங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கு. பாருங்கள் 2 தண்ணி குடம். அந்த காலத்தில் உள்ள வீடு எப்படி இருக்கும், பழைய காலத்தில் வீடு இருக்குது அதே மாதிரி தான் இப்போயும் எங்கள் லைஃப் வந்து போயிட்டுருக்கு. கதவை திறந்து பார்க்கலாம். கதவை திறந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு சந்து கணக்காக போகும். அவ்வளோதான் இடம். பாருங்கள் இங்கிட்ட ஒரு சந்து கணக்காக போகும். அதுக்கடுத்து இங்கிட்ட பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுற இடம். வெளியில் பாத்திரம் வச்சு கழிக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏரியாவே நல்லா செம்மையாக இருக்கும். வெளியில் நம்ம வந்துடலாம். அவ்வளோதான். இதுதான் எங்களோட வீடே. ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, செம்ம ஜாலியாக இருக்கும். எந்த ஒரு இதில் வந்து மேலே ஃபுல்லாக பரணியில் உள்ள பரணி போட்டு போடுவாங்கள்ல அந்த காலத்தில், அந்த மாதிரி எல்லாம் மிச்சம் யூஸ் பண்ணாத பாத்திரம்லாம் பரணியில் வந்து வருஷம் கிறிஸ்மஸ்க்கு எடுத்து கழுவி மேலே வச்சுருவாங்க. வீடு எப்போதுமே வருஷம் வீடு வந்து வெள்ளை அடிப்பாங்க கிறிஸ்மஸ்க்கு. இந்த வருஷம் வெள்ளை அடிக்கலை. வீடை வந்து தட்டிட்டு வந்து தம்பிக்கு கல்யாணம் முடிக்கிறதுனால வீடை வந்து சரி பண்ணுங்கிறதுக்காக அப்படி வச்சாச்சு. அடுத்த வருஷத்துக்குள்ளே எப்படியும் வீடு கட்ட ரெடி பண்ணணும். இது அதே மாதிரி உள்ள வீடு தான் பக்கத்தில். இது எங்கள் சித்தப்பா வீடு, எங்கள் அப்பாவோட தம்பி அவங்களோட வீடு. இது இப்போ தான், இது வந்து ஒரு 2-3 வருஷம் தான் அது இந்த வீடு கட்டி. அதே மெத்தேடில் தான், மொத்தம் இடமே இவ்வளோ தான். அதனால் ஒரே மெத்தேடில் வந்து வீடு கட்டியாச்சு. இது இப்போ கொஞ்சம் புது மாடலில் டைல்ஸ்லாம் ஒட்டி நல்லா சிமெண்ட் செவுறு வச்சு சீட்டு போட்டு இந்த வீடு கட்டியிருக்காங்க. இதுலேயே எல்லா பொருளுமே இருக்குது. இங்கே ஒரு கட்டில், மெத்தை, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு, எல்லா பொருளும் அந்த வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அத்தனை பொருளும் இந்த வீட்லேயும் இருக்குது. பாருங்கள் அதேமாரி ஒரு கிச்சனு. அவ்வளோதான். இதில் லெட்டின் பாத்ரூம் வீட்டுக்குள்ளே இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து கிடையாது. அவ்வளோதான். இல்லை அட்டாச்சாக ஒரு லெட்டின் பாத்ரூம் இருக்கும். இது வந்து கிச்சனு. அந்த பாத்ரூமுக்கு மேலேயே ஸ்லாப் போட்டு அவங்க உள்ள பொருள்லாம் அதில் போட்டிருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் டேபிள், டிவி எல்லாமே இருக்குது. அடுத்து அதேமாரி உள்ள மாடல் தான் பக்கத்தில் பாட்டி வீடு. பாட்டி இப்போ கிடையாது, அவங்க இறந்துட்டாங்க. வீடு பூட்டியிருக்கு. சாவி எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதனால் அந்த வீடு காட்டமில்ல. ஆனால் இதே உள்ள மெத்தேடு தான். எங்கள் வீடு மாதிரியே இருக்கும். அது ஓட்டு வீடு. இது இடையில மட்டும் சீட்டு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் அந்த பாத்திரங்களோட தண்ணி வைக்கிறதுனால நல்லா கூலிங்காக, ஏரியா எப்போதுமே கூலிங்காக இருக்கும். அவங்க பாருங்கள். இதுவும் 2 திண்ணை. இதில் வந்து திண்ணை மட்டும் வைக்காதனால கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் எங்கள் பாட்டி வீட்டையும் எங்கள் வீட்டில் 2 வீட்லையுமே திண்ணை இருக்கும் வாசலில். நாங்களாம் முன்னாடி கரண்ட் இல்லாதப்போ வாசலெலாம் 12-1 மணி வரைக்கும் கோடை காலங்கள்லாம் வெளில தான் படுத்துப்போம். கரண்ட்டெல்லாம் இப்போ வந்து ஒரு 10 வருஷம் தான் ஆகுது எங்கள் வீட்டுக்கு. அதுக்கு முன்னாடிலாம் கரண்ட்டே கிடையாது எங்கள் வீட்டில். நான் மேரேஜ் ஆகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் வீட்டில் கரண்ட்டே எடுத்தோம். அது வரைக்கும் விளக்கு தான். இந்த வீட்டெல்லாம் கட்டும்போது நாங்கள் விளக்கில் தான் இருந்தோம். வீட்டை சுற்றி எவ்வளோ பில்லாக இருக்குது பாருங்க. அங்கிட்டு இருக்கிறது எங்கள் சொந்தக்காரங்க வீடு தான். இது அவங்களோட சின்ன தோட்டம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி லைஃப், இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப் வீடுங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.